நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன ஆச்சு இவருக்கு? துல்ஜனை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இது ஒன்னும் யோசிக்கிறதுக்கான நேரம் இல்ல, செயல்ல காட்ட வேண்டிய நேரம். நாளைக்கு அந்த துர்ஜன் கூட நீங்க போட்டி போட போறீங்க. அங்க அறிவு பயன்படாது, பலம் தான் பயன்படுமா? சரி, எழுந்துரு, ஏன் கூட பயிற்சி பண்ணு. என்னது? நான் உனக்கு இப்போ காலை வாரி விடுறது எப்படின்னு சொல்லி தர போறேன். என்னது? நீயா? ஆமா, சின்ன வயசுல எங்க ஊர்ல ஒருத்தன் ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருப்பான். மத்த எல்லா பசங்களையும் அவன் தொல்லை பண்ணிட்டே இருந்தான். சில பேரோட முடிய புடிச்சு இழுப்பான், சேத்த வாரி கூட அடிப்பான். ஒரு நாள் அவன் மேல எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவன் கூட நான் மோத போயிட்டேன். நான் அவனோட கைய புடிச்சு இப்படி திருக பார்த்தேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது அவன் ரொம்ப பலசாலின்னு. அவனோட விரல கூட என்னால அசைக்க முடியாதுன்னு அப்பதான் புரிஞ்சுது. அப்பதான் எனக்கு காலை வாரி விடுற முறைய பத்தி ஞாபகம் வந்தது. நான் அவனை இப்படி புடிச்சுக்கிட்டு அவனோட கால் பின்னாடி என் காலை இப்படி வச்சு அவனை தள்ளி விட்டுட்டேன். இப்படிதான் அவனு விழுந்தானா? சரி, எழுந்துருங்க. அம்மா, என்னை எழுப்பி விடுமா. ஐயோ, அம்மா சொல்றத கேட்டா உங்களுக்கு தாங்க லாபம். அவங்க சொல்றபடியே கேளுங்க. ஒரு லாபமும் இருக்காது. ஏன்னா அந்த துர்ஜன ஒரு யானையே வந்தாலும் அசைக்க முடியாது. நான் என்ன பண்ணிட முடியும்? என்னால அதெல்லாம் முடியாது. அப்படின்லாம் நான் சொல்லி கொடுக்கல முளைய, நீ பயன்படுத்து. அதை பயன்படுத்தினா நீ தான் ஜெயிப்ப. என்னது? அவனோட கையை இப்படி புளிச்சுக்கிட்டு இந்த இழுப்பு. சரி, நான் இப்ப உங்களுக்கு கண்ணு நோன்ற முறைய சொல்லி தரேன். நான் சொல்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா எதிரிக்கு கண்ணு தெரியாம போயிடும். நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. அது எப்படின்னா, கண்ணை நோண்டி விட்டுறாத. போதும், நிறுத்துங்க. நாளைக்கு சண்டை போடுறதுக்கு எனக்கு கண்ணாவது இருக்க வேணாமா? அந்த துர்ஜனுக்கு முன்னாடியே நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு வழி பண்ணிடுவீங்க போல இருக்கே. எல்லாரும் இங்க போங்க, நான் கொஞ்சம் யோசிக்கணும். உங்களை இங்க போங்கன்னு சொன்ன, நான் கொஞ்சம் யோசிச்சாகணும். நீங்க யோசிக்கிறதுக்கு நாங்க உதவி செய்யறோம். அன்பு மனைவி சாரதா, ஒருத்தர் யோசிக்க இன்னொருத்தர் உதவி பண்ண முடியுமா என்ன? நீங்க யோசிங்க, நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். 4 பேரும் சேர்ந்து யோசிச்சோம்னாதான் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து யோசிக்கலாம். துல்ஜல் கூட சண்டை போலது ரொம்ப ஆபத்து. அவன் கல்லுக்கே சரியா தெரிய மாட்டான். ஏன்னா அவனை சுத்தி எப்பவும் புகை போட்டுட்டே இழுப்பாங்க. அதுல வீல வசன வேலை சொல்லுவான். உன்னை நான் பூச்சி நசுக்கலாம், மழை நசுக்கி போட்டுலுவன்னு. ஆனா அவ்வளவு புகை இழுக்கும் போது அவன் பக்கத்துல எப்படி அவ்வளவு பூச்சி வரும்? பூச்சிய நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுருவேன். அடே குண்டப்பா, உன் மரமண்டைக்கும் இப்படி ஒரு யோசனை வருமா? அருமையான யோசனை சொல்லிருக்கியே. அப்படி என்ன சொல்லலையே. நீ ஒரு அதிசயம் பண்ணிருக்கடா. கொஞ்சம் என் கூட வா, நீ என்ன சொல்லிருக்கேங்கிறத புரிய வைக்கிறேன். எங்களுக்கும் புரிய வைங்க. முதல்ல என்னோட யோசனையை நான் சோதிச்சு பாக்குறேன், அதுக்கப்புறமா புரிய வைக்கிறேன். சரி, வா போலாம். வா 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 வா, எழுந்து வா. ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. சொல்லாமலே போயிட்டு இருப்பாருங்க. குருதேவா, சாப்பிடறதுக்கு முன்னாடி பால் குடிக்கிறீங்களா? நாளைக்கு காலையில பண்டிதர் ராமகிருஷ்ணன் கூட நீங்க சண்டை போடணும்ல. அந்த பொடியனோட சண்டை போறதுக்கெல்லாம் எனக்கு பாலெல்லாம் தேவையில்லை. எனக்கு வெறும் சாதாரண சாப்பாடு மட்டும் தயார் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு நான் மோத போறது ஒரு பூச்சோட. நாளைக்கு கண்டிப்பா அவனை நான் ஒரு பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுருவேன். குருதேவா, அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் நாளைக்கு களத்துக்கு எந்த வியூகத்தோட வருவான்னு நமக்கு தெரியும். சொல்லுங்க. இத பாரு, நாளைக்கு அவனோட எந்த வியூகமும் சரிப்பட்டு வராது. லாமா, இது பயமுடுறா. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டே இரு. நாளைக்கு அந்த ராமகிருஷ்ணனை போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே
ஒரு பூச்சியை நசுக்கிற மாதிரி. பூச்சி பூச்சி பூச்சி! எங்க 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 பூச்சி? குருதேவா எங்க பூச்சி இருக்கு? பூச்சி எங்க சொல்லுங்க. பூச்சி எங்க இருக்கு குருதேவா? எனக்கு இந்த பூச்சினா ஆகாது. இந்த புகையால கூட அந்த பூச்சியை எதுவுமே பண்ண முடியலையே. எனக்கு புளிஞ்சலிச்சலாமா? இதனாலதான் எப்ப பார்த்தாலும் துல்ஜன் புகையை போட்டுட்டு சுத்திட்டு இருக்கானா? அதோ அதோ அங்க இருக்கு. அது அடிங்க அடிங்க, விடாதீங்க. இது கரப்பான் பூச்சி குருதேவா. சரி சரி, நீங்க 2 பேரும் நல்லா புகைய போடுங்க. எனக்கு அதை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அடிக்கடி பயப்படுறது என்னோட ஆரோக்கியத்துக்கு நல்லதில்ல. குருதேவா, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இது ஒன்றும் ராமரோட குதிரை இல்ல. இங்க பாரு, இனிமே அதோட பேர் கூட என்கிட்ட சொல்லாத. என்ன, உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா? ஒரு நாள் அது என் உடம்பு மேல ஒரு பெரிய தாக்குதலை நடத்துச்சு. அதுக்கப்புறம் என் நிலைமை என்னாச்சுன்னு தெரியல. ஆமா குருதேவா, எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சம்பவத்தை இப்ப நினைச்சா கூட என்னோட இதயம் வெடிச்சிடும் போல இருக்கு. நீங்க போங்க, அந்த கற்பாம்பூச்சிய எங்கேயாவது தூக்கி போடுங்க. சரி குருதேவா. டேய் டேய் டேய், நீ எங்கடா போற? இந்த புகை இங்க வச்சுட்டு போ. சரி சரி சரி. குண்டப்பா, நீ பெரிய புத்திசாலிடா. ஏன்னா இன்னைக்கு ஒன்னாலதான் இந்த துர்ஜனை பயமுறுத்தக்கூடிய விஷயம் என்னங்கிறதையே நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ராமனோட குதிரைனா என்னது? அது அப்புறமா சொல்றேன். இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். இப்ப அந்த ராமனோட குதிரையால மட்டும்தான் என்ன காப்பாற்ற முடியும். ஜெய் ஸ்ரீராம். ராமரோட குதிரையா? ஆமா மந்திரியாரே, ராமரோட குதிரையால மட்டும்தான் அந்த துர்ஜனனா தோக்கடிக்க முடியும். இந்த வேலைய உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். இல்லைன்னா நாளைக்கு என் உயிரே போயிடும். ஓஹோ ஹோ ஹோ ஹோ. ராமரோட குதிரையே தான் வேணுமா? விஷயம் என்னன்னா, ராமருங்கிறவரு வெளியூருக்கு போயிருக்காரு. நீங்க ஒண்ணு செய்யுங்க, என்னோட குதிரையை எடுத்துட்டு போங்க. நம்மளோட குதிரை சாலையில கூட நிறைய திடமான குதிரைகள் இருக்கு. அது மேல ஏறி நல்லா சவாரி செய்யலாம். மந்திரியாரே, குதிரை இல்ல, எனக்கு ராமனோட குதிரை வேணும். ஆனா இந்த ராமரோட குதிரையை நான் எங்க போய் தேடுறது? கிடைச்சாலும் அதை எப்படி பிடிக்கிறது? நீங்க அதை ஏதாவது ஒரு மூல முடுக்கல தேடி பாருங்க. எதுவா இருந்தாலும் உங்களால மட்டும் தான் முடியுங்க. நீங்க உடனே போங்க, ஒரு படையையும் கூட்டிட்டு போங்க. ஏன்னா என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு இது ஒண்ணு மட்டும் தான் ஒரே வழி. சரி பண்டிதரே ராமகிருஷ்ணா, நானே நேரா காட்டுக்கு போய் ராமரோட குதிரையை பிடிக்கிறேன். அதை பிடிக்கிறதுக்காக நான் இங்க இருந்து நம்மளோட சிறிய படையை கூட்டிட்டு போறேன். ரொம்ப நன்றி மந்திரியாரே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இங்க வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. நான் நம்ம ராஜ்யத்தோட மகா மந்திரிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல? ஐயோ, என்ன மந்திரியாரே இப்படி கேட்டுட்டீங்க? அது எப்படி எனக்கு மறக்கும்? ஆனா இப்போதைக்கு இந்த கேள்வியை கேக்குறீங்க. ஏன் கேக்குறேன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க எனக்கு அப்பப்ப கொடுக்கற வேலையெல்லாம் வச்சு பார்த்தா நான் தான் இந்த ராஜ்யத்தோட மந்திரின்னு நீங்க மறந்துறீங்களோன்னு தோணுது. அதுதான் எனக்கு ஒரு சந்தேகத்தையே உருவாக்குது. நான் ஒருவேளை சிப்பாயோ இல்ல சேவகனோன்னு தோணுது. சிவா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க மந்திரியே? அதாவது மகா மந்திரியாரே, தயவு செஞ்சு மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. என்ன இருந்தாலும் இப்ப இந்த வேலையை நீங்க தான் செஞ்சாகணும். அதுவும் போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே தயாரா இருக்கணும். உத்தரவு மகாராஜா. சரிங்க. இல்ல 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 இல்ல. லாமா நல்லா அமைக்கவில்லைனா? போதும் போதும் போதும். எதுக்கு இப்படி தொல்லை பண்றீங்க? சும்மா இருக்க மாட்டீங்க, ஓரமா போங்க. இந்த குண்டப்பனோட பலத்தையும் உங்களால தாக்கு பிடிக்க முடியல. அப்போ அங்க இருக்கானே அவனை பாருங்க. அவன் கை மட்டும் உங்க மேல பட்டுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகுறதுன்னு யோசிச்சு பாருங்க. நல்லா பலமா அமுக்குங்க. இன்னைக்கு இவனை ஒரு பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுறேன். பண்டித ராமகிருஷ்ணா, இன்னைக்கு உன்னோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மகாராஜா கிருஷ்ண தேவராய வாழ்க! 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 இரண்டு போட்டியாளர்களும் தயவு செய்து களத்தில் வந்து நில்லுங்கள்.
ராமகிருஷ்ணா வா வா, சீக்கிரமா வாப்பா, வந்து களத்துல உன் வீரத்தை காட்டு. ஐயோ கடவுளே, இந்த மந்திரியார் எங்க போய் தொலைஞ்சாரு? ஏன் இன்னும் வரல? அவரு மட்டும் நேரத்துக்கு வரலன்னா நம்ம 2 பேரும் மேல போய் சேர்ந்துட வேண்டியதுதான். தேடுங்க, ஒரு இடம் விடாதீங்க. நமக்கு நேரம் குறைவா இருக்கு. நல்லா தேடுங்க. இங்க பாருங்க மந்திரியாரே, இதுதானா அது? முட்டாள், நாம தேடி வந்தது இது இல்ல. ராமரோட குதிரை, அதை மட்டும் தான் நாம தேடணும். தேடுங்க. சரி மந்திரியாரே. பண்டித ராமகிருஷ்ணா, தயவு செய்து இங்க வாங்க. லாமா போ. உன்னை கடைசியா கூப்பிடுறேன் பண்டித ராமகிருஷ்ணா. ஒருவேளை நீ களத்துக்கு உடனடியா வரலன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து துர்ஜன வெற்றியாளனா அறிவிச்சிருவோம். பண்டித ராமகிருஷ்ணா, இது விஜயநகர சாம்ராஜ்யத்தோட கௌரவ பிரச்சனை. போ போ லாமா. வா வா, வந்து துர்ஜன் கூட மோது. போ லாமா போ. நீ இவங்கிட்ட நல்லா உதவாங்கினா தான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கும். இந்த மந்திரியார் எங்க போனாரோ தெரியலையே, ஆள காணுமே. குருஜி, ஆ? ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணன் களத்துல இறங்கலன்னா நீங்களே களத்துல இறங்கி யுத்தம் பண்ணுங்களே. இது விஜயநகர ராஜ்யத்தோட கௌரவ பிரச்சனை குருஜி. அது மட்டும் இல்லாம நீங்க சும்மா தும்பினாலே போதும், பெரிய பயில்வானுங்க கூட பறந்துருவாங்க. நீங்களே இறங்கிங்க. ரொம்ப நல்ல யோசனை தான். பக்கத்துல வாயேன். கூப்பிட்டீங்களா குருஜி? அம்மா. காலை வாரி விடுற முறைய மறக்காம செயல்படுத்துங்க. இல்ல இல்ல, துணி துவைக்கலாமலே அவனை துவைக்கலாமல. அப்புறம் கண்ணு நோண்டுற முறை, அதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு நடக்க போற இந்த போட்டியில கொஞ்சம் இரு. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆச்சாரிய தாத்தாச்சாரியரான நான் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரையும் மகாராணிகளையும் பணிவோட வரவேற்கிறேன். அதோட விஜயநகர மக்களையும் நான் இந்த போட்டிக்கு அன்போட வரவேற்கிறேன். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும், இதோ இந்த பக்கம் இருக்கிறது தொடர் வெற்றியாளர், ரொம்ப பெரிய சக்திசாலி, மகா பலசாலி அசத்தல் துர்ஜன். இதோ இந்த பக்கம் இருக்கிறது உங்க எல்லாருக்கும் பிரியமான, ரொம்ப புத்திசாலியான பண்டித ராமகிருஷ்ணன். இன்னைக்கு இந்த போட்டி பலத்துக்கும் புத்திக்கும் நடக்க போகுது. என்னோட விருப்பம் என்னன்னா, ராமகிருஷ்ணனோட உயிரை அந்த கடவுள் காப்பாத்தணுங்கிறது தான். கண்டிப்பா இந்த நேரத்துல ராமகிருஷ்ணனுக்கு அந்த கடவுள் ஆசீர்வாதம் வேணும் இல்லையா? என்ன குருதேவா, ஆசீர்வாதம் பண்றீங்களா இல்ல பயமுறுத்துறீங்களா? இந்த போட்டியோட விதிமுறைகள் என்னன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த போட்டியில யாருக்காவது காயங்கள் ஏற்பட்டாலோ இல்ல ஏதாவது ஒரு காரணத்தினால யாராவது இறந்து போயிட்டாலோ அதுக்கு இன்னொருத்தர் பொறுப்பாக மாட்டாரு. இந்த 2 போட்டியாளர்களும் களத்தோட எல்லைக்கோட்டை தாண்டி போக கூடாது. இப்ப இந்த போட்டி ஆரம்பிக்கலாம். மகாராஜா, ஏதாவது பண்ணுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு இந்த போட்டி பெரிய ஆபத்தா கூட போய் முடியலாம். ஆமா மகாராஜா, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணாவை பாவக்காய் இஞ்சில செஞ்ச சட்னியையும் எலுமிச்சை பழ ரசத்தையும் குடிக்க சொல்லுங்க. நானே அதை என் கையால செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அத குடிச்சா ராமகிருஷ்ணாவுக்கு போட்டியில கலந்துக்கிற தெம்போ தைரியமும் தாராளமா கிடைக்கும். மகாராணி திருமலாம்பா, பண்டிதர் ராமகிருஷ்ணா களத்துல இறங்கணும்னு நீ விரும்புறியா என்ன? ஆமாமா, கண்டிப்பா. அப்படின்னா அந்த சட்னியையும் அந்த எலுமிச்சை சாறையும் தூக்கி ஓரமா வை. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் கவலையே படாதீங்க. பண்டிதன் ராமகிருஷ்ணன் கிட்ட இந்த பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமா இருக்கும். 2 பேரும் தயாரா? அப்படின்னா போட்டியை ஆரம்பித்து விடலாம். இருங்க 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 இருங்க. நான் வந்து கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
ஆமா ஆமா, நம்ம 2 பேருக்கும் கடவுள் கிட்ட சொர்க்கத்துல இடம் வேணும்னு வேண்டிக்கோ. அந்த மந்திரியார் நம்ம மேலோகத்துக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வருவாரா என்ன? என்ன பண்றீங்க நீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது? முடிஞ்சுதா? ஓ முடிஞ்சு போச்சே. இப்ப உன்ன நான் பூச்சிய நசுக்கிற மாதிரி நசுக்க போறேன். முதல்ல நீங்க என்ன புடிங்க பார்க்கலாம். இங்க என்ன நடக்குது மகாராஜா? அம்மா காப்பாத்துமா. இது பாருங்க நடுவரே, போட்டியை மறுபடியும் ஆரம்பிங்க. ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா துர்ஜன் அவர்களே? சாகறதுக்கு முன்னாடி உன்னோட கடைசி ஆசைய நான் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பேன். என்கிட்ட என்ன கேட்கணுமோ கேளு. ரொம்ப நன்றிங்க. நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, உங்க அம்மா அப்பா உங்களுக்கு துர்ஜன் ஏன் பேர் வச்சாங்க? ஏன்னா இது கொடூரமான பேரா இருக்குல்ல. நீ இதை தவிர வேற என்ன வேணும்னாலும் இங்க பாருங்க, இது என்னோட கடைசி ஆசை. அதை நிறைவேற்ற நீங்க தானே சொன்னீங்க. ஆனா இது ரொம்ப சோகமான கதை. அப்படியா? அப்படின்னா உங்க சோகமான கதையை நான் கண்டிப்பா கேட்டே ஆகணுமே. சொல்லுங்களேன், என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம உட்கார்ந்து பேசலாம். சரியா? வாங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க உட்காருங்க. இப்ப நீங்க பொறுமையா சொல்லுங்க. என்னோட அம்மா அப்பா சின்ன வயசுலயே அவங்க சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. என்னது? அப்படின்னா நீங்க எப்படி பிறந்தீங்க? அவங்க இறந்து போனது என்னோட சின்ன வயசுல. அப்ப நான் 1 மாச குழந்தை. அப்படியா? அப்படின்னா அந்த அம்மா அப்பா உங்களுக்கு இந்த பேரை வச்சிருக்க மாட்டாங்க. இல்ல, அவங்க தான் பேர் வச்சாங்க. என்ன சொல்றீங்க? 1 மாசத்துலயே இறந்துட்டாங்கங்கறீங்க. அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது வந்து என்னன்னா, ஒரு கடிதத்துல எழுதி வச்சிருந்தாங்க. நான் பிறந்தது கெட்ட நேரம்னு ரொம்ப வருத்தப்பட்டு எழுதி வச்சிருந்தாங்க. பாத்தீங்களாமா? நான் பிறந்த நேரத்துல என்னோட ஊர்ல வறட்சி ஏற்பட்டுச்சு. என்னோட பாட்டி குளியல் அறையில வழுக்கி விழுந்துட்டாங்க. அவங்களோட வலது காலும் இடது கையும் உடைஞ்சு போச்சு. நாங்க வறுமையில வாழ்ந்தோம். எங்களோட விவசாய நிலம் அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு புயல் வந்து எங்க வீட்டை சுக்குநூறு ஆக்கிடுச்சு. இதெல்லாம் அவங்களால தாங்கிக்க முடியாம அவங்க என்னை விட்டு போய் சேர்ந்துட்டாங்க. துர்ஜனுக்கு அர்த்தம் ராசி இல்லாதவன். கேட்கவே கஷ்டமா இருக்கே இல்லம்மா? ஐயோ கடவுளே, இந்த மந்திரியார் ஏன் இன்னும் வரல? அதுக்கப்புறம் அது துர்ஜன், நீ ஏன் இப்படி பண்ற? பேசுறதுக்கான நேரம் இது கிடையாது. இது பண்டிதன் ராமகிருஷ்ணனோட சதி. இவன் உன்னை ஏமாத்த பாக்குறான். இவன் உன்னை முட்டாளாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். துர்ஜன், நீ ரொம்ப கவனமா இருக்கணும். நீ உன்னோட வார்த்தை ஜால மூலமா என்ன தோக்கடிக்க பாக்குறியா? உன்னை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுருவேன். நசுக்கு நசுக்கு, சீக்கிரமா நசுக்கு. பூச்சி எங்க 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 எங்க? அது இங்கதான் எங்க இருந்தது. நான் பார்த்த உடனே மண்ணுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சு. இந்த போட்டியை இப்பொழுது சற்று தள்ளி வைக்க போகிறோம். எதுக்கு? ஏங்க, நீங்க உங்க பேரை பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்களே, அப்போ அது என்னது? அத நான் இப்ப வேற முறையில சொல்றேன். அவனுடைய எலும்ப நொறுக்குங்க குருதேவா. சும்மா விடாதீங்க குருதேவா. இப்ப நான் உன்னை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுருவேன். விடுங்க
மூச்சு விட முடியல. கடைசியா ஒரு முறை இந்த உலகத்தை நல்லா பார்த்துக்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. நடுவர் அவர்களே, இந்த போட்டியை நிறுத்துங்க. கொஞ்சம் காத்திருங்க. அவரோட உயிருக்கே ஆபத்து. லாமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? தண்ணி எடுத்துட்டு வா போ. தப்பிச்சிட்டான். தண்ணி குடிங்க. என்னாச்சு? ஏன் எல்லாரும் சுத்தி சுத்தி வராங்க? நாம மகாராஜா கிட்ட பேசி இந்த போட்டியை உடனே நிறுத்திடலாம். வேண்டாம் சாரதா, இது நம்ம விஜயநகரத்துடைய கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க யார தேடிட்டு இருக்கீங்க? மாமா மந்திரி யாரதா? அவர் ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. இங்க வா, நீ அந்த மரத்துக்கு பின்னாடி போய் நல்லா தேடு. நல்லா தேடுங்க, சீக்கிரம். இல்ல மந்திரியாரே, இந்த இடத்துல கூட அது கிடைக்கல. என்ன பண்றதுனே புரியலையே. அந்த ராமர் குதிரையை நான் எங்க போய் தேடுறது? ராமனோட குதிரை இன்னும் வரலையே. உண்மையானது கிடைக்கலனாலும் போலியாவது கொண்டு வந்திருக்கலாம். வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? யோசனை வந்துருச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு அது வந்துருச்சு. தப்பா நினைக்காதீங்க, இயற்கையோட அழைப்பு. நான் உடனடியா போயிட்டு வந்துடுறேன். தண்ணி நிறைய குடிச்சிட்டேன்ல, அதனாலதான். சீக்கிரம் போயிட்டு வாங்க. இப்ப அவன் எங்க போலாம்? இப்ப நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு இது மட்டும்தான் உதவியா இருக்க போகுது. ஒன்ன பயன்படுத்தி அந்த துர்ஜனை ஓட ஓட விரட்டுறான் பாரு. போச்சு போச்சு. வா துர்ஜன். அட கடவுளே, ராமரோட குதிரையா? அட வா, என் கூட வந்து மோது. வா, எங்க ஓடுற? கிட்ட வராத, மரியாதை அதை தூக்கி போடு. இது அவரோட புது வியூகமா இருக்கும்னு நினைக்கிறேமா, அதனாலதான் துர்ஜன் அவரை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்காரு. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. நான் எதிர்பார்த்ததை இந்த துர்ஜன் நடக்க விடாம பண்ணிடுவான் போல இருக்கே. உண்மையிலேயே அதிசயம் தான் நடந்திருக்கு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, அற்புதம். இங்க பாரு, நீ கிட்ட வராத, அங்கே நில்லு. எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க. அவன் கிட்ட ராமரோட குதிரை இருக்கு, ஆனா போட்டியை நிறுத்த முடியாது. இப்போ போட்டி நிறுத்தினா என்னோட பலவீனம் தெரிஞ்சு போயிடுமே. குருதேவா, தைரியமா இருங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. இங்க பாருங்க குருதேவா, உங்களுக்கு பூச்சிங்களை பார்த்தா பயம்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். இல்ல இல்ல. அட ராமா, அசத்திட்டியே. என்ன ஒரு யோசனை. இப்ப நம்ம 2 பேருமே தப்பிச்சிடுவோம். பாபா துர்ஜன், வா வா. இது இப்போ செத்து போயிடுச்சு. இல்ல இல்ல, உயிரோட தான் இருக்கு. இப்ப பறக்கும் பாரு. எங்க எழுந்து பாரு. வா வா வா. இனிமே நீ தப்பிக்க முடியாத. என்ன நடக்குதுன்னு புரியவே இல்லை. ஒண்ணு ராமா துர்ஜன் பின்னாடி ஓடுறான், இல்ல துர்ஜன் ராமா பின்னாடி. இத பார்த்து எனக்கு என்ன தோணுதுன்னா, 2 பேரும் பயிற்சி எடுத்துக்கிற மாதிரி தோணுது. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நசுக்கு நசுக்கு.
தள்ளுங்க வழி விடுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா இத பாருங்க. இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா, ராமரோட குதிரை எடுத்துக்கோங்க. எழுந்து வா துர்ஜன், இப்போ என் கூட மோதி பாரு. வா. சொன்னா கேளு, என் கிட்ட வராத. ஏன்? நீதான் விஜயநகரத்துக்கே சவால் விட்டியே. பூச்சி, எழுந்து வா. இல்ல வேண்டாம், இதை எடுத்துரு. எனக்கு இது ஆகாது. இத கண்டால எனக்கு பிடிக்காது. முதல்ல நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்கோ துர்ஜன், அப்பதான் நான் இதை எடுப்பேன். என் தோல்வியை நான் மனசார ஏத்துக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன், பண்டிதர் ராமகிருஷ்ணன். ரொம்ப நன்றி சின்ன பைல்வானி. ராமனோட குதிரையே, உனக்கு ஏன் அந்த பேர் வந்ததுன்னு இப்ப புரிஞ்சிருக்கும். என்ன ஜெயிக்க வச்சிட்டியே. அஸ்வமேக யாகத்துல நீங்களும் பங்கு பெற்று இருக்கீங்க. பிரபு ராமர் உங்களை ஆசீர்வதிச்சாரு. உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன், மனசார நன்றி சொல்லிக்கிற வெட்டிக்கிளியே. ஜெய் ஸ்ரீராம். நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஏன்னா உங்களுடைய புத்தி என்னோட பலத்தை விட ரொம்ப சக்தியானது. இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த வேண்டி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்த உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வைங்க. ஏன்னா நான் இன்னும் என்னோட கையால நிறைய பைல்வான்களை தோக்கடிக்க வேண்டியிருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க கூட இந்த வெட்டுக்கிளி எடுத்துட்டு வந்து என்ன தோக்கடிச்சிடுவாங்க. எனக்கு கருணை காட்டுங்க, இல்லனா இந்த பைல்வானோட வாழ்க்கை இதோட முடிவுக்கு வந்துடும். சரி, ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க உங்க கால்ல கட்டிருக்கிற அந்த சிகப்பு துணிய என்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும். பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க இந்த துணியை திருப்பி கொடுக்கல, என் சுயமரியாதையை மீட்டு கொடுத்திருக்கீங்க. நீங்க விஜயநகரத்துடைய கௌரவம், அது என்னைக்கும் நீடிச்சு நிலைக்கணும். என்ன குருதேவா, உங்களுக்கு என்ன ஆச்சு? இன்னும் என்ன யோசனை இருக்கு? இந்த போட்டியில நான் தான் வெற்றியாளர்னு எல்லாருக்கும் அறிவிக்கலாம்ல? அட, சீக்கிரமா அறிவிச்சிருங்க குருதேவா. ஏன்னா இன்னைக்கு புத்தி தான் ஜெயிச்சிருக்கு. இதனால சத்தமா சொல்லுங்க, புத்தி பெருசா இல்ல பலம் பெருசா? சரியா சொன்னீங்க. சொல்லுங்க, புத்தி பெருசா பலம் பெருசா? 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 சொல்லுங்க, புத்தி பெருசா இல்ல பலம் பெருசா? சொல்லுங்க குருதேவா. மகாராஜா, புத்தி பெருசா இல்ல பலமா? பெருசா பலம் பெருசா? இன்னைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் வெற்றி அடைஞ்சிருக்கான். புத்திக்கு முன்னாடி பலம் எடுபடாதுங்கிறது தெளிவா தெரியுது. இது பலத்துக்கு எதிரா புத்தியோட வெற்றி. பண்டிதனே ராமகிருஷ்ணா, எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த போட்டியில நீ எப்படி ஜெயிச்சேன்னு தெரிஞ்சுக்கதான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். மகாராஜா, இந்த ரகசியத்தை பத்தி நான் நீங்க தனிமையில இருக்கும்போது உங்ககிட்ட சொல்றேனே, இதுக்கான காரணத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். காரணம் எதுவா இருந்தாலும் இந்த பரிசுக்கான தகுதி உன்கிட்ட இருக்கு. இன்னைக்கு ஒரு விஷயத்தை நீ தெளிவாக்கிட்ட. பலத்தை விட புத்தி தான் பெருசுன்னு நிரூபிச்சிட்ட. இன்னைக்கு விஜயநகரத்தோட மானத்தை காப்பாத்திட்ட. மிக்க நன்றி.
பண்டிதன் ராமகிருஷ்ணன், பண்டித ராமகிருஷ்ணன், பண்டித ராமகிருஷ்ணன், பண்டித ராமகிருஷ்ணன், பண்டித ராமகிருஷ்ணன், பண்டித ராமகிருஷ்ணன். ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லையே. என்ன சொல்றீங்க மந்திரியாரே? வேற என்ன, மகாராஜா வர வேண்டிய நேரம் மட்டும் வந்துருச்சு. ஆனா அவர் இன்னும் இங்க வரவே இல்லை. நம்ப முடியல. என்னைக்குமே மகாராஜா தாமதமா வந்ததே இல்லை. இதுல 3 விஷயம் அடங்கி இருக்கு. யாரையும் நேரத்தோட கோட்பாட்டுல அடக்கி வைக்க முடியாது. அப்படியா? அது என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா பண்டிதர் ராமகிருஷ்ணா? ஆம்பளையோட பாக்கியம், பெண்ணுடைய மனசு, மகாராஜாவுடைய விருப்பம் எந்த நேரத்துல எப்படி மாறும்னு சொல்லவே முடியாது. இந்த 3 விஷயமும் கடவுளோட கட்டுப்பாட்டிலே இருக்காது. சாதாரண மனுஷங்க நாம என்ன பண்ண முடியும்? பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்களோட இந்த ஆழ்ந்த சிந்தனை இருக்கு இல்லையா, அது நம்ம மகாராஜாவுக்கு எடுபடாது. ஏன்னா நம்ம மகாராஜா எப்பவும் கட்டுப்பாடுகளோட வாழ்றவரு. நேரத்தோட அருமை என்னன்னு தெரிஞ்சவரு மகாராஜா. ஒருவேளை இதை சாக்கா வச்சு நீங்க என்னைக்காவது அரண்மனைக்கு தாமதமா வரணும்னு நினைச்சா அது சிக்கலாயிடும். மந்திரியாரே, கூப்பிட்டீங்களா குருஜி? அவங்க 2 பேரும் ஏன் அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க? தெரியலையே. எதுக்காக சிரிக்கிறாங்கன்னு தெரியலையே. உங்களை நினைச்சுதான் வேற யார நினைச்சு சிரிப்பாங்க? உங்களை பார்த்தா மட்டும் இல்ல, நினைச்சாலும் சிரிப்பு தான் வருது. குருஜி, நான் என்ன சொல்ல வந்தேன்னு நீங்க புரிஞ்சுக்கல. நீங்க தான் அறிவாளியா இல்லாம ஒரு முட்டாளி என்ன கூட வச்சிருக்கீங்களே. என்ன நினைச்சு கூட அவங்க சிரிச்சிருக்கலாம். இனிமே முழுசா கேட்காம அடிக்காதீங்க குருஜி. பயமுடு. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அரசவைக்கு வருகிறார். மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். மந்திரியாரே. மகாராஜா, அரசவையில இன்னைக்கு என்ன விவாதம்? மகாராஜா, தேச துரோகி மஞ்சுநாதனை பத்தி. அந்த மஞ்சுநாதனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்க முடிவு எடுக்கணும் மகாராஜா. அந்த மஞ்சுநாத் கடந்த 2 வருஷமா நம்ம படையில இருந்துகிட்டு நம்ம ராஜ்யத்துக்கு எதிரா நம்ம விரோதிங்க கூட சேர்ந்து நமக்கு எதிரா உளவு பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த மஞ்சுநாதனோட குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு மகாராஜா. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இல்ல? விரோதி நாட்டை சேர்ந்த ஒரு உளவாளி இத்தனை நாளா நம்ம படையிலேயே இருந்து நமக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கான். ஆனா யாருக்குமே அவனுடைய சுயரூபம் என்னங்கிறது தெரியாமலே போயிடுச்சு. இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய பிரச்சனை. புரியாத புதிரா இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, உண்மையிலேயே நம்ம எதிரி யாரு, நண்பன் யாருங்கிறத நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பிக்கை துரோகி யாரு, நம்பிக்கைக்கு பாத்திரமானவன் யாரு, யாரு உண்மையானவன், யாரு பொய்யானவன், இது எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறது? முகம் மகாராஜா. முகம்தான் ஒரு மனுஷனோட மிகப்பெரிய அடையாளம். முகம் ஒரு மனுஷனோட சுபாவத்தை வெளிப்படுத்தும். முகத்துல ஏற்படக்கூடிய பாவனையை யாராலையும் நிச்சயமா மறைக்கவே முடியாது. மகாராஜா, ஒரு முகம் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிடும். யோசனை, கவலை, வீரம், பலவீனம், பாவம், புண்ணியம், இந்த மாதிரி எல்லா உணர்வுகளையும் தெளிவா வெளிக்காட்டிடும். அதனாலதான் சொல்றேன் மகாராஜா. மன்னிக்கணும் குருதேவா, ஆனா என்னோட கருத்து என்னன்னா, அடடடடே. ஓஹோ, வா 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 வா. நீ இருக்கிற விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேனே பண்டிதர் ராமகிருஷ்ணா. அதான பார்த்தேன். இதான் உன் வழக்கமாச்சே. நான் ஏதாவது ஒண்ணு சொன்னா போதும் உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பியே. வா வா, வந்து அந்த இடத்துல நின்னு நீ என்ன சொல்லணுமோ மகாராஜா கிட்ட அதை தெளிவா சொல்லிடு. இல்ல ஆச்சாரியரே, அது பரவாயில்லப்பா. ஏன் இப்படி தயங்குற? தயங்காம வா, வாப்பா, வான்னு சொல்றேன்ல. ஆச்சாரியரே, நான் நீ சொல்றது எதுவும் ஒரு சொல்ல நிமிஷம். வேண்டாம். நீ என்ன சொல்ல நினைச்சியோ அதை தைரியமா சொல்லு. இந்த விஷயத்தை பத்தி உன்னோட கருத்து என்ன சொல்லு. நாங்க எல்லாரும் கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கோம். அதோட உன் அறிவு மழையில நினையறதுக்கு நாங்க எல்லாரும் சந்தோஷமா காத்துக்கிட்டு இருக்கோம். சொல்லு.
நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நான் என்னோட தவறை திருத்திக்கிறேன். எனக்கு நல்ல வழிகாட்டியா இரு. ஆச்சாரியரே, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு நான் வழி காட்டணுமா? நீங்க தான் ராஜகுருவாச்சே. இந்த விஷயத்துல என்னுடைய கருத்து என்னன்னா மகாராஜா, ஒரு மனுஷனுடைய உண்மையான சுபாவம் எப்பவுமே அவங்க முகத்துல தெரியாது. அதை என்னால உறுதியா சொல்ல முடியும். அப்படியா? இல்லங்கிறியா? இல்ல ஆச்சாரியாரே. ஏன்? எதனால உனக்கு அப்படி தோணுது? மகாராஜா, உண்மையை சொல்ல போனா இங்க இருக்கிற யாருமே அவங்களுடைய உண்மையான சுபாவத்தை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முகமுடி போட்டுக்கிட்டு சுத்துறோம். அதாவது நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முகமுடியில இந்த உலகத்துக்கு முன்னாடி நம்ம உண்மையான சுயரூபத்தை மறைக்கிறோம். ஏன்னா இயல்பாவே ஒரு பயம் இருக்கு. யார பார்த்து பயம்? தன்னை பார்த்துதான். தன்னை பார்த்து அவங்களே பயப்படுவாங்க. ஒரு கெட்டவன் நல்லவங்கிற முகமுடிய போட்டுக்கிட்டு எதுக்காக சுத்துவான் தெரியுமா? ஏன்னா அவனுக்கு பயம். அவனோட உண்மையான உருவம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க கிட்ட சேர மாட்டாங்கங்கிற பயம். முட்டாளா இருக்கிறவன் தான் அறிவாளிங்கிற முகமுடிய போட்டுக்கிட்டு ஏன் சுத்துறான் தெரியுமா? ஏன்னா அவனுக்கும் பயம். அவன் முட்டாள்தனம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். அறிவில்லாதவன் அறிவாளியாவும், படிக்க தெரியாதவன் படிச்சதாவும், பலவீனமானவன் வீரனாவும், ஞான சூனியம் ஞானியாவும், இப்படி பல முகமுடிகளை போட்டுக்கிட்டு சுத்துறாங்க அரசே. நம்மள ஒருத்தர்கிட்ட இருந்து கூட அவங்க உண்மையான முகம் வெளிப்படாது. அதனாலதான் சொல்றேன், முகம்ங்கிறது ஒரு மனுஷனுடைய உண்மையான அடையாளமா இருக்க முடியாது. ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதம், பிரமாதம். தயவு செஞ்சு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடு. ஒருவேளை மனுஷனோட சுபாவத்தை வெளிப்படையா காட்டக்கூடியது அவனோட முகம் இல்லைன்னா வேற என்னன்னு சொல்லு. அப்படி எந்த ஒரு விஷயத்தால மனுஷனோட சுபாவம் வெளிவருங்கிறத சொல்ல முடியுமா? சொல்லு. மனசுதான் குருதேவா. நம்ம மனசுல மட்டும்தான் நம்மளுடைய உண்மையான குணம் ஒளிஞ்சிருக்கும். தேவைப்படுற நேரத்துல வெளிப்படும். அது அவங்க முன்னாடி மட்டும் இல்ல, இந்த மொத்த உலகத்துக்கு முன்னாடியும் தெரியும். அந்த மனசை நாம எப்படி பார்க்கறது? இல்லையா மகாராஜா? நம்மளால மனசை எப்படி பார்க்க முடியும்? அதுக்கு ஏதாவது ஜன்னலோ இல்ல வாசலோ இல்ல ஓட்டையோ இருக்காதுல்ல? மனுஷனோட மனசுக்குள்ள புகுந்து அவன் என்ன நினைக்கிறான்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? நீயே தெளிவா சொல்லு. ஒருத்த மனசுல என்ன இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது உங்களுக்கு புரியாது குருதேவா. ஏன் புரியாதுன்னு சொல்லு. இது ரொம்ப சிக்கலான விஷயம். என்ன சிக்கலான விஷயம்? புரியாதே. ஏன் புரியாது? நான் சொல்ற புரியாதுக்கும் நீங்க சொல்ற புரியாதுக்கும் வேற அர்த்தம். தனித்தனியா பிரிச்சுதான் சொல்லு. அமைதியா இருங்க குருதேவா, அமைதியா இருங்க. பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொல்ல வந்த கருத்தை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் பிரச்சனையே மகாராஜா. இவன் நினைக்கிறதும் புரியாது, என்ன சொல்ல வரான்னு புரியாது, எப்படி நடந்துக்கிறான்னு தெரியாது. அதனால இவன் சொன்னதுக்கு என்னதான் அர்த்தம்? இவன் எதை பத்தி சொல்ல வரான்? அத பத்தி நானே சொல்றேன். அதாவது இப்ப எப்படி நான் விஜயநகர ராஜ்யத்தோட ராஜா கிருஷ்ணதேவராயனா இருக்கணும், அது இந்த போலியானவன் பொய் சொல்றான். நான் பாக்குறது கனவா நனவா? இங்கேயும் மகாராஜா, அங்கேயும் மகாராஜா. ஒருவேளை என் கண்ணுக்கு வயசு ஆயிடுச்சா? எல்லாரும் எதுக்காக என்ன இப்படி பாக்குறீங்க? நான் தான் உங்களுடைய உண்மையான சக்கரவர்த்தி, விஜயநகர ராஜ்யத்தின் மகாராஜா கிருஷ்ணதேவராயர். பண்டித் ராமகிருஷ்ணா. மந்திரியாரே, நாம என்ன கனவா காண்றோம்? இல்ல மந்திரியாரே. இங்கேயும் மகாராஜா? ஆமா மந்திரியாரே. அங்கேயும் மகாராஜா? ஆமா மந்திரியாரே. ரெண்டு மகாராஜா? ஐயோ ஆமா. அட இது என்ன கொடுமைன்னு புரியல பண்டிதர் ராமகிருஷ்ணா. எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னுடைய ஆட்டம் முடிஞ்சு போச்சு போலியானவனே. இவங்க எல்லாரையும் நீ ரொம்ப நாளைக்கு ஏமாத்திட்ட.
எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லு. உண்மையான கிருஷ்ணதேவராயன் நீ இல்ல, நான் தான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இப்பவே இந்த கடமை அவனை சிறைச்சாலையில் அடைச்சு வைங்க. நான் சொன்னது உங்களுக்கு காதுல விழ? இந்த திமிர் பிடிச்சவனை இப்பவே இந்த நிமிஷமே சிறைச்சாலையில் அடையுங்க. இது என்னுடைய உத்தரவு. முட்டாள், நீதான் போலியானவன். இது என்னுடைய அரசவை. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒருத்தர் கொடுக்கிற உத்தரவு மட்டும்தான் காதுல விழும். அது வேற யாரும் இல்ல, நான் தான். இந்த ராஜ தர்பாரோட உண்மையான சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயர். வீரர்களே, அரியணையில உட்கார்ந்து இருக்கிற அந்த போலி சக்கரவர்த்தியை கைது செய்யுங்க. இது என்னுடைய, உங்க உண்மையான சக்கரவர்த்தியோட உத்தரவு. போங்க. சரி, நான் சொன்னதை இவங்க கேட்கலனாலும் நீ பண்ண தப்புக்கு தண்டனைய என்னுடைய இந்த ஆயுதம் கொடுக்கும். இங்கிருந்து உன்னால உயிரோட வெளியே போகவே முடியாது. நீ செஞ்ச தவறுக்கு தண்டனைய இன்னைக்கு என்னோட வாள் கொடுக்க போகுது. மந்திரியாரே! மகாராஜா, ஒழிச்சுக்கலாம் குருஜி. மந்திரியாரே, ஏதாவது பண்ணுங்க, இல்லனா விபரீதமாயிடும். அட நான் என்ன பண்றது? இந்த சண்டையை நிறுத்துங்களேன். யாரை நிறுத்த சொல்ற? மகாராஜாவை தான் சொல்றேன். இப்ப பிரச்சனையே யார் உண்மையான மகாராஜாங்கிறது தானே? போயிட்டீங்களா குருஜி? மகாராஜா, மகாராஜா வேண்டாம் மகாராஜா. எழுந்திருங்க குருஜி. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நம்ம உடனே ஏதாவது செஞ்சே ஆகணும். நம்ம சீக்கிரமா உண்மையான மகாராஜாவை கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லனா பெரிய பிரளயமே வந்துரும். ஐயோ மந்திரியாரே, என்னதான் பண்ண முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. நம்ம மகாராஜாவை காப்பாத்துங்க. போங்க. எங்க போ சொல்ற? அங்க போய் அவரை காப்பாத்துங்க. யார காப்பாத்த சொல்ற? நம்ம மகாராஜாவை காப்பாத்துங்க. மகாராஜாவை காப்பாத்துறது. போங்க குருஜி, போங்க. நான் போக மாட்டேன். இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சிடும். நான் எப்படியாவது மகாராஜாவை காப்பாத்தி ஆகணும். மகாராஜா சொல்றதை கேளுங்க மகாராஜா. இப்போ இதுக்கு நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். ராமா! குருஜி, நீங்க இன்னும் போலையா? அண்ணா, இங்க பாருங்க மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, கொஞ்சம் இருங்க மகாராஜா. நீங்க பாருங்க, ரெண்டு பேர்கிட்டயுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேர்ல யார் உண்மையான அரசர்னு எப்படி தெரியும் சொல்லுங்க? அதனால நான் ஒரு தடவை தான் மகாராஜான்னு சொல்லுவேன். உண்மையான அரசர் யாரோ அவங்க மட்டும் அதை மனசுல ஏத்துக்கிட்டா போதும், சரிங்களா? இப்ப கொஞ்சம் என்னோட வேண்டுதலை கேளுங்களேன். இப்படியே போயிட்டு இருந்தா இதுக்கு ஒரு முடிவே கட்ட முடியாது. உண்மையான மகாராஜாவை கண்டுபிடிச்சுதானே ஆகணும். அதனால என்ன கண்டபடி வளர்ற பண்டிதனே ராமகிருஷ்ணா,
நான் தான் உங்களோட உண்மையான மகாராஜான்னு இன்னுமா சந்தேகமா இருக்கு? இல்ல இல்ல மகாராஜா, என்ன தப்பா நினைக்காதீங்க. அது வந்து என்ன விஷயம்னா, நீ இப்படி தயங்குறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராமகிருஷ்ணா. இங்க இருக்கிற யாராலையும் என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியலனா கூட உன்னுடைய கூர்மையான பார்வையால என்ன அடையாளம் கண்டுபிடிப்பேன்னு நினைச்சேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா, இவனுடைய வலையில விழுந்துராத. அந்த போலியானவன் உன்னை ஏமாத்த முயற்சி பண்றான். ஏதாவது ஒரு முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் அறிவு கூர்மையையும் பயன்படுத்து. என்னோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரு உண்மையான மகாராஜா யாரு போலியானவங்கிறத இப்பவே நான் நிரூபிக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.